கடவுளின் அன்பும் அமைதி, கிறிஸ்துவின் அருளும், தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளா எம்மையும் மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவி, இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் இறைவாயினில் பொழிந்தருள்வி. இறை வல்லமையும் இறை ஞானத்தையும் இறைவாயினில் பொழிந்தருள்வி. வாரும் வாருமே என்னில் இறைவாய் வாருமே, வாரும் வாருமே என்னில் இறைவாய் வாருமே. ஒப்பு கொடுப்போமா? அதிகாலை வேளையில் கடந்த காலம் காத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. வருடம் முழுவதும் எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி. இம்மட்டும் காத்த தேவன் இனியும் உன்னை காத்திடுவார். இதோ இயேசு ராஜா வந்திருக்கிறார். நம்பினவருக்கு அனைத்தும் நடக்கும். இயேசு ராஜா என் பக்கத்தில் நிற்கிறார். நம்பியோருக்கு, நம்புகிறவர்கள் அனைத்தும் அனைத்தும் சம்பவிக்கும். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இன்னைக்கு ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஏசாயா இறைவாக்கினர் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சப்தமை பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. உன் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும், என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும்
யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக் கூறு. யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. எடுத்துக் கூறு. ஆமென். ஆமன் வாழ்ந்தவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அறிக்கையிடும்படி செய்கிறார். ஒரு மனமாற்றத்திற்காக நம்முடைய நோன்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த கடைசி நாள் ஆண்டவர் தந்த கடைசி நாள் என்று நினைக்கக்கூடாது. இந்த வருஷம் பூரா நம்மை காத்த நாள், இன்னும் காப்பார். அடுத்த வருஷம் அப்படித்தான். என் வாழ்நாள் முழுவதும் உண்மையே நான் போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரிப்பேன். ஏனென்று சொன்னால், நமக்கு இந்த வாழ்க்கை முடிஞ்ச ஒரு மரணத்தோடு முடிவது அல்ல. நிலை வாழ்வுக்காகத்தான் நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும். மரணம் என்பது இரண்டு வகையான மரணம். எப்படி? நைட்டில் நம்ம தூங்கிட்டோன்னு சொன்னால் அதுவும் மரணம்தான், டெம்பரவரி டெத். நைட்டு நீ தூங்கிட்டு இருக்கும்போது டெம்பரவரி டெத். காலையில் எந்திரிச்சா மறுபடியும் அந்த உயிர் மூச்சை கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. உயிர் மூச்சை அவர் மீண்டும் கொடுக்கிறவர் ஆண்டவர். அவர் கொடுக்கலன்னு சொன்னால், நம்ம அப்படியே தூங்கிட்டோன்னு சொன்னால் முடிஞ்சு போயிட்டோம். அப்போது டெத்து குறித்து பயப்படவே கூடாது. நைட்டு நம்ம படுத்துட்டோம், காலையில் எழுந்திரிக்கணும். கடவுளுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நேற்று பார்த்தோம். ஏசாயா 54:10 மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசையுற. சமாதான உடன்படிக்கை. காட்டும் ஆண்டவர். சமாதானத்தின் உடன்படிக்கை. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை ஆண்டவர் கொண்டு வர போறார். அல்லேலூயா. ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆண்டவருக்கு எல்லாம் லேசான காரியம். அல்லேலூயா. சமாதானத்தின் உடன்படிக்கை அசையாது. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இன்னைக்கு செய்தி. நேற்று மாலை இந்த வசனத்தை கொடுத்தார். இருந்தால் அதே வசனத்திற்குள்ள இருந்து ஆண்டவர் வழி நடத்துகிறார். அவரை கூப்பிடுங்க. அவரை கேட்டோம்னா வார்த்தையை அனுப்புவார். அல்லேலூயா. மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது என்கிறார். உனக்கு இரக்கம் காட்டுகிறவன். ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இரக்கம் காட்டுகின்றேன். நமக்கு ஒவ்வொரு நாளும் இரக்கத்தின் தேவன். அதனால தான் ஏசாயா 55:1 சொல்லுகிறது, அந்த உடன்படிக்கை அசைவராமல் இருக்க வேண்டும் என்றால், ஏசாயா 55:1 சொல்லுகிறது, தாகமாயிருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். தாகமாயிருப்பவர்களே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும் வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும்.
நீராளுகை செய்யும். அழகா சொல்றாரு பாருங்க. 2ஆம் வசனம் ஏசாயா 52:2. யாராவது ஒருவர் சப்தமாய் வாசிக்கலாம். ஆமென். சிறைப்பட்ட எருசலேமே, மன்னிக்கவும், ஏசாயா 55:2 நான் வாசிக்கிறேன். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? பணத்தை செலவழிக்கின்றீர்கள். நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். ஆமென். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவழிக்கின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். ஆமென், ஆமென். ஆமென். இந்த 1-2 வசனங்கள் மிக அழகாக சொல்லுகிறது. தாகமாய் இருப்பவர்களையும் கையில் பணமில்லாதவர்களையும், அதாவது ஏழைகளையும் ஒரு பெரிய விருந்தொன்றுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். இந்த விருந்தில் பங்கு கொள்வதற்கு தகுதி என்னவென்று சொன்னால், கடவுள் மீது தாகம் கொண்டிருப்பதுதான் அந்த தகுதி. அல்லேலூயா. கடவுள் மீது தாகம், ஆண்டவர் மீது தாகம், கடவுளுடைய பராமரிப்பு தன்மையை, இரக்கத்தை வெளிப்படுத்த இந்த விருந்து உவமை பல இடங்களில் வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஆமாம் வாழ்ந்தவர்களே, அந்த விருந்தை குறித்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் விருந்து ஏற்பாடாகியுள்ளது. எல்லாம் ரெடியாக இருக்கிறது. நீங்கள் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறார். எல்லாரும் சாக்கு போக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த விருந்தளிக்கின்ற எஜமானன் சினமுற்று, நீர் போய் வழி ஓரங்களிலும் தெருக்களிலும் அங்கும் இங்கும் இருப்பவர்களை அழைத்து வா. அப்படியே செய்கிறான். அப்போ அந்த பணியாளர் சொல்லுகிறான், இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. எத்தனை பேர் வந்தாலும் அரவணைக்கிற தேவன். அல்லேலூயா. அதான் ஏசாயா 55:6 சொல்லுகிறது, ஆண்டவரை காண்பதற்கு யாராவது ஒருத்தர் வாசித்தால் போதும். யாராவது ஒருவர் சப்தமாய் வாசிங்க. சப்தமாய் ஆண்டவரை, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆமென். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆமென், ஆமென். இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் ரெஜினா மாத்திரம் வாசிக்கட்டும், மற்றவங்கெல்லாம் மியூட் போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஜினாமா ஸ்டடியாக இருக்கணும். வாசிக்கும் பொழுது நீங்கள் மாத்திரம் வாசிங்க, ஏன்னா சவுண்டு அங்கே இங்கே மிக்ஸ் ஆகுது. மீண்டும் வாசிக்கலாம். ஏசாயா 55:6. ஆண்டவரை. ஆமென். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆமென். ஆமென். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். செபிங்க. அவர் அண்மையில் இருக்கும் பொழுது, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார்.
கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் சொல்லி. அதனாலதான் 8ஆம் வசனம் ஏசாயா 55:8 வாசிக்கலாமா? என் எண்ணங்கள் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆமென். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஆமென். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போது அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அதான் 7ஆம் வசனத்தில் இன்னும் அழகா சொல்றாரு, கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. கொடியவர் தம் வழிமுறைகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். திரும்பி வா, ஆண்டவர் சமயத்தில் வந்துரு. அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். அதான் இன்னைக்கு நமக்கு செய்தி என்ன? தாகமாக இருப்பவங்க எல்லாம் வந்துரு. இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். தாகமாக இருப்பவர்களே எல்லாம் வந்திருக்கு. யாருக்கெல்லாம் தாகமாக இருக்கும் வந்துரு. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். என்றுமுள்ள உடன்படிக்கை. இன்னைக்கு வருடத்தின் கடைசி நாள் அல்ல, என்றுமுள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். அல்லேலூயா. தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். தாவீது தப்பு செஞ்சான்னு சொல்லி அவனை ஒதுக்கி பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். அல்லேலூயா. 10ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது. வேறு யாராவது வாசிக்கலாம்? 10ஆம் வசனம், மழையும் பனியும். ஆமென். மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து, விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து, விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. ஆமென். அவ்வாறே 11ஆம் வசனத்தை வாசி மகளே. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி, எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி, எதற்காக நான் அதை அனுப்பினேனோ
அதை வெற்றிகரமாக நிறைவேறாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆமென், ஆமென். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன்மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாதே, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது. இன்று நம்ம குடும்பங்களில் ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வோம். ஒருவருக்கொருவர் மனத்தாங்கள் இருந்தால் மன்னியுங்கள், மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஊக்கமூட்டுங்கள். மனத்தாங்கள் இருந்தால் இந்த வருஷ கடைசியிலாவது புதிய வருடத்திலே நாளை கால் வைக்க போகிறோம். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய சேஞ்ச் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சமாதான உடன்படிக்கை அசைவராது. அவர் இன்னைக்கு நம்மள ஒவ்வொருவரோடும் சமாதான உடன்படிக்கை செய்ய போகிறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்று சொன்னால், ஏசாயா 55:3 சொல்வதைப் போல, நான் உங்களுடன் ஒரு என்றுமுள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன், தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் என்ற உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கும் என்று சொன்னால், எவ்வாறு மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவன் நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது அங்கு திரும்பி செல்வதில்லை, அவ்வாறே அவர் நமக்கு காட்டிய அந்த மாறாத பேரன்பை மீண்டும் ஒரு சமாதான உடன்படிக்கையோடு செய்து காட்டுவேன், அந்த சமாதான உடன்படிக்கை என்றும் அசைவுறாது என்று உனக்கு இரக்கம் காட்டும் இறைவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சமாதான உடன்படிக்கை. இந்த வருட கடைசியில் எல்லாருக்கிட்டையும் ஒரு சமாதானம். உள்ளத்தில் ஒன்று வாயில் ஒன்று வச்சு பேசவே கூடாது. உள்ளத்தின் நிறைவுதான் வெளியில் பேசும். இந்த கடைசி நாள் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். நாளைக்கு புதிய நாள். ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்திடும் கிருபை உயர்வானது, எவ்வொரு தீங்கும் என்னை சேதமில்லாமல் காத்து தினம் நடத்துகின்றது, அது காலை நேரம் புதிதானது, என்னை கரம் பிடித்து நடத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வார்த்தை இருக்கும். அது அவருடைய விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக அவர் அதை அனுப்பினாரோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் அவரிடம் திரும்பி போகாது. உண்மையாய் ஆண்டவரை தேடுங்க. முழு உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார். உன்னோடு பேச விரும்புகிறார். அதனாலதான் என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. நான் இன்னைக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை இந்த வருட முடிவிலே எப்படி ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்புகிறார் பாருங்க. லேசான காரியம் ஆண்டவருக்கு எல்லாமே. இன்று ஒரு சமாதானம். நேற்று அழகாக சொல்லிக் கொடுத்தார் ஆண்டவர். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிக்கலாமா சப்தமாய்? ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மீது ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. உனக்கு அமைதி அருள்வாராக.
இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். ஆண்டவருடைய பெயரை இஸ்ரேல் மக்களிடையே எப்பொழுதும் நிலைநாட்ட வேண்டும் என்று மோயிசனுக்கு ஆண்டவர் மக்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் அல்லேலூயா, ஆண்டவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்தார் மக்களை எப்படி ஆசீர்வதிக்க. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசினார், உங்களுக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை இன்னைக்கு செய்து கொள்ளுங்கள். ஆமென். ஏன் சமாதான உடன்படிக்கை செய்யறதுக்கு மனம் விருப்பம் இல்லையா? அந்த ஆமை நமக்குள்ள வர மாட்டேங்குது. நான் இன்னைக்கு ஒரு முழு முயற்சியோட ஆண்டவர் இன்னைக்கு நான் ஒரு முழு சமாதான உடன்படிக்கை ஏற்றுக்கொள்வேன். வெறுப்பு வைராக்கியம் எல்லாத்தையும் தூக்கி போடுறேன். இந்த கடைசி நாள், வருஷத்தின் கடைசி நாள், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு முடிவெடுப்போம். எல்லா வெறுப்பு வைராக்கியம் சண்டை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி போட்டுட்டு நாளை ஒரு புதிய நாள், ஒரு புதிய உடன்படிக்கை, புதிய ஒரு செப வீரனாக நாளிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமே. ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை? சமாதான உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. சமாதானமாய் நீ போ. உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ சமாதானமாய் போ. உன் விசுவாசம் உன்னை காப்பாற்றிட்டு நீ சமாதானமாய் போ. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவார், உன் விசுவாசம் நீ சமாதானமாய் போ. 18 ஆண்டுகளாக கூடி குறுகி இருந்த தீய ஆவி பிடித்து நிமிர முடியாத நிலையில் இருந்த பெண்மணி கோவில் முற்றத்திலே தொழுகை கூடத்திலே அமர்ந்திருக்கிறாள். அவளை சந்திக்க யாரும் இல்லை, அவளுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளை அழைக்கிறார், என் மகளே வா. இப்போ இயேசு அவருடைய பக்கத்தில் வரணும், அவர் தலைமையில கையை வைக்கிற அளவுக்கு பக்கத்தில் வரணும். வந்து ஆசீர்வதித்து சொல்கிறாரு, மகளே எழுந்து நட, உன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மறக்கப்பட்டது, எழுந்து நட. அவள் நிமிர்ந்து நின்றாள். அன்று வரை அவள் குனிந்த நிலையில் இருந்தாள், நிமிர முடியாத நிலையில் இருந்தாள், தீய ஆவி பிடித்திருந்தாள். அனைத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்தவாறே எழுந்து பிரகாசி. அல்லேலூயா. எத்தனை வருடங்கள் நம்ம 18 வருஷமா சற்று சிந்தித்து பார்ப்போம் தேவச்சனமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது, மழையும் பொழியும் வானத்தில் இறங்கி வருகின்றன. அவன் நிலத்தை நினைத்து முளை அரம்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது அங்கு திரும்பி செல்வேன். அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வார்த்தை அப்படியே இருக்கும். எதற்காக அனுப்பினாரோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா அவரிடம் திரும்பி போகாது, அவருடைய விருப்பத்தை செயல்படுத்தும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வோம் ஒருவருக்கொருவர். ஒரு சமாதான உடன்படிக்கை, எல்லாத்தையும் மறந்து புதிய ஆண்டிலே வைக்க போறோம். 12ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்கலாமா? 12ஆம் வசனம். மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும், காட்டு மரங்கள் கை கொட்டி ஆர்ப்பரிக்கும். மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்களுக்கு முன் முழங்கி மகிழ்ந்து பாடும், காட்டு மரங்கள் கை கொட்டி ஆர்ப்பரிக்கும். ஆமென், ஆமென். இன்னைக்கு அதுதான் சமாதான உடன்படிக்கையுடைய ஆண்டோடைய இறுதி ஆசீர்வாதம். என்ன? மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும், காட்டு மரங்கள் கைகொட்டி ஆர்ப்பரிக்கும். மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள். இந்த நாளிலே, இந்த கடைசி நாள், வருடத்தின் கடைசி நாள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த
அதனால தான் நேற்று அழகாக சொன்னார் ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே, நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன், ஆயினும் பேரிறக்காதல் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பேரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது, என் சமாதான உடன்படிக்கையோ அசைவுறாது. கேரண்டே. உனக்கு இரக்கம் காட்டும் இறைவன் என்ற சிந்தனையோடு ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அருமையான இந்த காலை பொழுதினிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீரப்பா. தாகமாயிருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள் என்று சொல்லி அருமையான காலை பொழுதில் ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல, தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத அன்பை உங்களுக்கு காட்டுவேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. வருடத்தின் கடைசி நாளில் நிற்கிறோம். நன்றி அப்பா. மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன என்று சொன்னவரே உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவன் நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அது திரும்பி செல்வதில்லை என்ற வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்கிறீர்கள். எங்களுக்குள்ள இருக்கிற கோபம், வெறுப்பு, வைராக்கியம் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து போடுறோம். உங்கள் சமூகத்தில் எல்லாத்தையும் கொட்டிடுறோம். நீங்கள் எங்களை மாற்றுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. ஒரு சமாதான உடன்படிக்கை இன்று நம்மளோடு செய்யவிருக்க தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசு உமக்கு ஆராதனை.